கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த காலை வேளையில் இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனை கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா காரியத்திலும் உங்களை விடுதலாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகத்திலேருந்து தேவனோட ஒரு வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க நான் கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நீதிமதிகள் 28 அதிகாரம் 13 வசனம், Proverbs 28:13. அங்கே தேவன் வாசிக்கிறது, பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடி மாட்டான், அதை அறிக்கை சேர்ந்து விட்டு கொடுக்கிறனோ கர்த்தரிலிருந்து இறக்க பெறுவான். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த டெய்லி திங்ஸ் மூலிமா தேவன கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடி மாட்டான், அதை அறிக்கை சேர்ந்து விட்டு விடுகிறவனோ தேவன்கிட்ட இறக்க பெறுவான். இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு தடை பாவம், பாவம், பாவம். ஆமென். ஏன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்காதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாக இல்லை, அவர் உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் மீறுதல்கள், உங்கள் தப்பிதங்களை தேவனுக்கும் உங்களுக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்கியிருக்கிறது, தடியாக இருக்கிறது. ஆக அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் உங்களை விட்டு விளங்காமல், அல்லது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல், அல்லது அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வராமல் நீங்கள் எதிர்பார்க்குற விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணுற தேவன், அவர் மகா பரிசுத்தமாக இருக்கிறார். ஆகதான் தேவனோட வார்த்தை வருது, நான் பரிசுத்தர், ஆக நீங்களும் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள். ஆக அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தேவன் நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுமா? தேவன் நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நமக்குள்ளே வாசம் பண்ணுவனால் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக தான் செய்கிற சில ரகசிய பாவங்கள், சீக்ரெட் சீன் பாவங்களை செய்து 4 பேருக்கு முன்பாக பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ பரிசுத்தமான தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு முன்பாக ஒருவேளை கணவன் மனைவிக்கு முன்பாக தன் பாவத்தை மறைக்கலாம், அல்லது மனைவி தன் கணவனுக்கு முன்பாக தான் செய்கிற ரகசிய பாவங்களை மறைத்து விடலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமா, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைக்கு விரோதமா, ஊழியக்காரர்கள் விசுவாசிக்கு விரோதமா, அல்லது விசுவாசிகள் ஊழியர்கள் முன்பாக செய்கிற பாவங்களை மறைச்சு வைக்கலாம். ஆனால் நம்ம தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவருக்கு முன்பாக எந்த ரகசியம் இல்லை. நம்ம வாழ்க்கை, நம்ம காரியம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆக அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தருடைய கை அற்புதம் செய்கிற கை, கர்த்தருடைய கை குணமாக்குற கை, கர்த்தருடைய கை நம்மளை ஆசீர்வதிக்கிற கை, கர்த்தருடைய கை நம்மளை பாதுகாக்கிற கை, கர்த்தருடைய கை நம்மளை உயர்த்துகிற கை, கர்த்தருடைய கை நம்மளை பயன்படுத்துகிற கை. ஆனால் நம்ம பாவங்கள், நம்ம அக்கிரமங்கள், நம்ம மீறுதல்கள், தப்பிதங்கள் நமக்கு தடியாக இருக்கிறது. அகது வேதத்துவது, பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடி மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுடும் போது கர்த்தர் கிருபை பாராட்டுவார், கர்த்தர் இறக்க பாராட்டி நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த வார்த்தை மூலிமா உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருப்பாரானால், நீங்கள் உணர்த்தப்பட்டுள்ளனால், குத்தப்பட்டுள்ளனால் அறிக்கை செய்து உங்களுக்கு இருக்கிற பாவங்களை, ரகசிய பாவங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை விட்டுடுவீர்கள். அறிக்கை செய்துனா கர்த்தர் இறக்க செய்து இன்றைய இப்பொழுதே ஒரு அற்புதம், ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அறிக்கை செய்து விட்டு ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு சோத்திரிக்கிறப்பா. இந்த டெய்லி ஒளித்துள்ள இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் பாவத்தை ஆண்டவரே அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ, இந்த நேரத்தில் உங்களுடைய கண்களை கிருபை, உங்களுடைய கண்களை
தயவு கிடைத்து சுவாமி ஆண்டவரே அவங்கள மன்னித்து ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி அற்புதங்களை செய்து உங்கள் மகிமை அவங்களுக்கு வெளிப்படுத்த ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.